Hello guys, welcome to my YouTube channel and this is day 11 of LeetCode 75 series. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா is subsequence problem. இது ஒரு ஈஸி ப்ராப்ளம் அண்ட் 392 வந்து LeetCode நம்பர். அண்ட் இன்னைக்கு என்னன்னா நேற்று பண்ணது ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான். இதுவும் ஈஸி தான், பட் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். நம்ம ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா என்னன்னு சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? என்ன கொஸ்டின் படிப்போமா? Given two strings s and t, return true if s is a subsequence of t or false otherwise. ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து ஏபிசின்னு இருக்கு, இது ஒரு சப்சீக்வன்ஸ். இது எதோட சப்சீக்வன்ஸ்னா இந்த ஒரு லிஸ்ட் இருக்கும். இந்த லிஸ்டோட ஒரு ஏபிசி எங்க இருக்கு? ஏபிசி இந்த மூணு வேல்யூ இருக்கா? இந்த மாதிரி இந்த சப்சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது ஆர்டர் மாறாம இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க. A subsequence of a string is a new string that is formed from the original string by deleting some. அதாவது இந்த வேல்யூல இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ல வந்து கொஞ்சம் வேல்யூஸ் வந்து டெலீட் பண்ணிட்டோ பண்ணாமலோ அதே இந்த எஸ்ல கொடுத்த ஸ்ட்ரிங் வந்துச்சுன்னா அப்போ வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம். அப்படி எதுவுமே இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? பாருங்க, வித்தவுட் டிஸ்டர்பிங் த ரிலேட்டிவ் பொசிஷன். அந்த பொசிஷன் மாறக்கூடாது. இப்போ இங்கே ஏபிசி இருக்கு, இப்போ ஏசிபின்னு இருந்தால் அது வந்து ஃபால்ஸ். அது வந்து அப்படி வரக்கூடாது, கரெக்டான பொசிஷனில் இருக்கணும். ஓகே, இங்கே சொல்லிடுவாங்க ஏசிஇ இஸ் அ சப்சீக்வன்ஸ் ஆஃப் ஏபிசிடிஇ. ஓகேவா? ஏஇசி வந்து அது வந்து கிடையாது. ஸோ அதான் சொல்கிறாங்க. இப்போ வந்து எப்படி இதை சால்வ் பண்ணலான்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து எவ்வளோ சிம்பிளராக முடியுமோ அவ்வளோ சிம்பிளராக பண்ணலாம். கோட்ஸ் லென்த் ஆஃப் த கோட்ஸ் வந்து லைன்ஸை வந்து அதிகமாகலாம் ஸ்மாலும் ஆகலாம். நான் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போடுவேன், சில டைம் ஸ்மாலராக போடுவேன். பட் நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கம்மியாக இருக்கணும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் என்ன ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் மைண்டில் வருதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அப்புறமா கம்மியாக்க முடியுமா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கோடு என்ன பண்ண போகிறேன்னு. ஓகே, நான் வந்து 2 பாயிண்டர் இதில் யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா 2 பாயிண்டர் செட் பண்ணிக்கலாம். இப்போது லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர் நான் எப்பவும் போல் லெஃப்ட் அண்ட் ரைட்னு செட் பண்ணுறேன். லெஃப்ட் பாயிண்டர் வந்து எஸ்ஸுக்கும், அதாவது இது வந்து எஸ்ஸுக்கு ஐட்ரேட் பண்ணுறதுக்கு, ரைட் பாயிண்டர் வந்து டீக்கு. இது ரெண்டுமே தனித்தனியாக ஐட்ரேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த எப்படி செக் பண்ண போகிறோன்னா, லெஃப்ட் பாயிண்டரில் இந்த வேல்யூ, அதான் இது ஐட்ரேட் பண்ணுவோம்ல, லெஃப்ட் ஆஃப் ஐ, அதாவது இப்போது ஐட்ரேட் பண்ணும்போது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அந்த மாதிரி ஐட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எஸ் ஆஃப் ஐ, இந்த வேல்யூவும் அதாவது டி ஆஃப் ஆர் இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கா பார்க்கணும். ஈக்குவலாக இருந்தால் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து எஸ்ஸை கூட கம்பேர் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இப்போ வந்து எஸ் ஆஃப் ஐயும் இப்போ நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள், எஸ் ஆஃப் எல். இப்போ நம்ம எல்ல போட்டிருக்கோம். இந்த வேல்யூவும் டி ஆஃப் ஆர் இந்த வேல்யூ ஈக்குவலாக பார்க்கணும். சப்போஸ் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எல் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது, ஆர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் இப்போ இங்கே பார்ப்போம். ஏ இங்கே எஸ் ஆஃப் இது ஏ, இதுவும் ஏ. இப்போ ரெண்டுமே ஈக்குவலா இப்படி இருந்துச்சுன்னா லிஸ்ட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணி சும்மா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிப்போம். இங்கே வந்து என்ன வேல்யூ ஏதாவது ஒன்று அப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஆயிரும். இப்போ வந்து அப்புறம் இது செக் பண்ணதுக்கப்புறம் எல் இன்க்ரிமெண்ட் பண்ணணும், அப்புறம் ஆர் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி லூப் போயிட்டே இருக்கும். இங்கே வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து ஏபிசி இங்கே முடிஞ்சிடும். இது வந்து நீங்கள் ஒழுங்காக பார்க்கணும். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து எஸ் வந்து அவுட் ஆஃப் பவுன்ஸ் ஆகிடக்கூடாது. அதை வந்து செக் பண்ணணும். டி லென்த் இருக்கு, பட் எஸ் வந்து அவுட் ஆஃப் பவுன்ஸ் ஆகக்கூடாது. அதுக்காக நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக கோட் பண்ணணும். ஸோ ஓகே, இதுதான் மெத்தட் நான் பண்ண போகிறேன். அப்புறம் எஜ் கேசஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஸ்டார்டிங்கில் எஜ் கேசஸ்லாம் போட்டுருணும். எப்போ ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஸ்டார்டிங் வந்து என்னென்ன எஜ் கேசஸ்க்கோ அதெல்லாம் போட்டுருங்க. சம்திங் லைக் இப்போ வந்து எஸ் வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்குது, இல்லை டி வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து என்ன போடணும்? ஃபால்ஸ்னு வரணும். அந்த மாதிரி கண்டிஷன்லாம் ஃபஸ்ட்டு போட்டுடணும். சரி, ஓகே, நம்ம கோட் பண்ணி பார்த்துடலாமா? யா, நம்ம LeetCode 76 டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் யா, திஸ் இஸ் எஸ் சப்சீக்வன்ஸ் ப்ராப்ளம். ஓகே, நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் பண்ண போகிறோம். அண்ட் லெஃப்ட் பாயிண்டருக்கு எல் ஈக்குவல் டு 0ன்னு போடுறேன், ரைட் பாயிண்டருக்கு ஆர் ஈக்குவல் டு 0 போடுறேன். இங்கே வந்து டீயோட லென்த்தை விட சின்னது. அப்போ வந்து நம்ம வந்து அவுட் ஆஃப் பவுன்ஸ் ஆகாமல் பார்க்கணும். அப்போ வந்து வைல் லூப் யூஸ் பண்ணிட்டா நம்ம எப்படி வேணால் எல்லோட லென்த்தும் ஆரோட லென்த்தும் மாற்றிட்டே இருக்கலாம். அதனால வைல் லூப் யூஸ் பண்ண இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்ன செட் பண்ணிடுவோம். லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்ட் செட் பண்ணிடுச்சு. இப்போ லிஸ்ட்டு வேணும், அதனால் ஒரு லிஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்போ ஃபர்ஸ்ட் எட்ஜ் கேஸ் போடணும் சொன்னல, அது நம்ம போடுவோம். இஃப் எஸ் வந்து எஸ் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங், இந்த மாதிரி சாரி எம்டி ஸ்ட்ரிங்கா இருந்தா என்ன பண்ணோம், ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே, வைல் ஆர் வேல்யூ. இப்போ வந்து லூப் வந்து செட் பண்ணல, ஆர் வந்து லெஸ் தென் லென்த் ஆஃப் இங்க என்ன இருக்கு, டி, லென்த் ஆஃப் டி வரைக்கும் ஆர் வரை போற மாதிரி. அது வந்து ஆர் வந்து கிரேட்டர் ஆயிடுச்சுன்னா லூப் போட்டு வெளியே வர மாதிரி. ஓகேவா? இப்போ கண்டிஷன் இஃப் எல் ஈக்குவல் டு லென் ஆஃப் எஸ். இது மெயினாக முக்கியம். ஏன்னா நான் சொன்னல, இப்போ வந்து எஸ் வந்து லூப்புக்கு அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், எல் வந்து லென்த் ஆஃப் த எஸ்ன்னு ஆயிடுச்சுன்னா, அதாவது 1, இங்கே வந்து லென்த் ஆஃப் 3, அதாவது லென்த் ஆஃப் எஸ் வந்து 3. இந்த இப்போ எல் வந்து 3ன்னு ஆயிடுச்சுன்னா நம்ம பிரேக் பண்ணிடலாம். அப்போ வந்து லூப் போட்டு வெளியே வந்துடும், இல்லைனா எரர் அடிக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இஃப் எஸ் ஆஃப் எல் ஈக்குவல் டு டி ஆஃப் ஆர். நாங்கள் சொல்லியிருந்தோம்ல, இந்த மாதிரி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து லிஸ்ட்டில் அப்பன் பண்ணலாம். லிஸ்ட் டாட் அப்பன். இப்போ நம்ம இதில் எது வேணால் அப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது டீயில் இருக்கிறது அப்பன் பண்ணுறேன். டி ஆஃப் ஆர் அப்பன் பண்ணுறேன். அப்புறம் எல் இன்க்ரிமெண்ட் பண்ணணும், அப்புறம் ஆர் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போது இதுக்கப்புறம் இப்போ இந்த ரெண்டுமே இல்லைன்னா, இந்த கண்டிஷனும் இல்லை இந்த கண்டிஷனும் இதில் வரலனா, அதாவது இப்போது ஏ இங்கே இருக்குது, ஒரு இது பார்ப்போம், பி இருக்குது, இங்கே செகண்ட் வேல்யூ வந்து ஹெச்னு இருக்குது. அப்போ இது ரெண்டு கண்டிஷனுமே வராதுல்ல. அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணணும், எல்ஸ் கண்டிஷனில் ஆர் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஆரில் வந்து டி தான் லென்த் அதிகம் எஸ்ஸை விட. அப்போ வந்து இதை இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இப்போ இங்கே இப்போ இதில் பார்ப்போம், ஏ பி, இப்போ பிக்கு வந்துச்சு, ஏ சேமாக இருக்குது, அப் அண்ட் ஆயிரும். பி ஹெச்னு இருக்குது, வராதுல்ல. அப்போது ஆரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், இங்கே வரும். இப்போ பி சேமாக இருக்குது, அப் அண்ட் ஆயிரும். அப்புறம் எல்லும் அப் அண்ட் ஆனதுக்கப்புறம் எல்லும் ஆரும் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ சிக்கு போயிடும். சியும் ஜியுமா பார்க்கும், சேமாக பார்க்கும், இல்லை. சியும் டியும் சேமாக பார்க்கும், இல்லை. அப்புறம் சியும் சேமாக இருக்குது, அவ்வளோதான், அப் அண்ட் ஆயிரும். ஓகேவா? அவ்வளோதான் கோடு. இப்போ நம்ம இப்போதைக்கு வந்து லிஸ்ட்டில் அப் அண்ட் ஆயிருக்கும். இப்போ ஏபிசின்னு அப் அண்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம வந்து செக் பண்ணணும், இது வந்து ட்ரூவா இல்லையான்னு தான் ரிட்டர்ன் பண்ணோம்ல. ஸோ நம்ம வந்து செக் பண்ணணும் எஸ் ஈக்குவல் டு அந்த லிஸ்டானு. இப்போ நம்ம எப்படி பண்ணோம்னா, எஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டுன்றது நம்ம லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் ஆஃப் லிஸ்ட்டு, இந்த வேல்யூ இப்போ ஜாயின் பண்ணிட்டா இது வந்து ஸ்ட்ரிங்காக மாதிரி இருக்கும். இந்த வேல்யூ ஈக்குவல் டு எஸ்ஸாக பார்க்கணும். அப்படி இருந்தால் ரிட்டர்ன் ட்ரூ, else return false. ஓகே, அவ்வளோதான். ரன் பண்ணி பார்ப்போமா? யா, டெஸ்ட் கேஸ் எல்லாம் பாஸ் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, 0 மில்லி செகண்ட் ஆகுது. இது ஒரு எஃபிஷியண்டான கோட். இது வந்து ஓ ஆஃப் என்லேயே ஒர்க் ஆகும். இது வந்து கோடு பெருசாக இருக்கிறனால நீங்கள் வந்து ரொம்ப டைம் காம்ப்ளெக்ஸ் எடுக்கும், இல்லை வைல் லூப் யூஸ் பண்ணனால ரொம்ப டைம் காம்ப்ளெக்ஸ் எடுக்கும்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா வைல் லூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வாட்டி தான் செக் பண்ணுறோம். எல்லாமே ஒரு வாட்டி தான் செக் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து எதுவுமே திருப்பி 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 ஜீரோக்கு போய் திருப்பி செக் பண்ண அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நார்மலாக ஒரு வாட்டி தான் ஐட்டட் ஆகும், ஒரு வாட்டி தான் சீன் ஆகுது. அப்போ ஓ ஆஃப் என் டைம்ஸ், ஓ ஆஃப் என்னா என் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த அரே. இங்கே வந்து ஸ்ட்ரிங்கு, இந்த ஸ்ட்ரிங்குக்கு லென்த் ஆஃப் த எடுக்கும். ஓகேவா? இது அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் சிம்பிளராக நீங்கள் இன்னும் ஆக்க முடியும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ தூரம் சிம்பிளராக ஆக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் கோட் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் த கோடுன்னுவாங்க, அதை வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தட் நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி ஒரு கோடே வந்து எவ்வளோ விதமாக சால்வ் பண்ண முடியுமோ, எவ்வளோ சின்னதாக்க முடியும், இல்லை வேறு எதாவது மெத்தட் யூஸ் பண்ண முடியுமா, அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய. இங்கே வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் ட்ரூ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுக்காம சிம்பிளராக ஒரு ஃப்ளாக் மாதிரி ஒன்று செட் பண்ணிவிட்டு, ஃப்ளாக்னா ஒரு வேரியபிளில் பூலியன் டைப்பை செட் பண்ணுறோம். இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ்னு செட் பண்ணிட்டு இது கூட அப்படியே ரிட்டர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி கூட ரிட்டர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி போட்டு இங்கே வந்து ஃப்ளாக்னு ரிட்டர்ன் பண்ணலாம், இங்கே வேணால் ஃப்ளாக்னு ரிட்டர்ன் பண்ணலாம், ட்ரூ ஃபால்ஸ்னு எழுதுறது போடலாம். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம் கோடில் இன்னும். அப்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் ஆகுங்க.
ஓகே அவ்வளோதான் கைஸ் கோடு. இந்த கோடு வேணும்னா GitHubல போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. And we can learn together and improve together. Okay guys, bye.